Hi all. Okay, first of all, thank you so much for all your support. நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு டிஎம்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க, உங்களோட ஜேர்னி எப்படி, எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணீங்க, எவ்வளோ டைமில் நீங்கள் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை போட்டிருக்கேன். பண்ணாதவங்களுக்கு சாரி, ஓகேவா? சரி, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட்டு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா என் அண்ணாவோட சப்போர்ட் தான். ஏன்னா ஒரு நாள் எங்கள் அண்ணா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம 60 டே சேலஞ்ச் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சும்மா ஜாலியாக அது ஸ்டார்ட் பண்ணது தான் எனக்கு இந்த அளவுக்கு என்னோட கோல் வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து டிப்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டிப்ரெஸ்டாக இருக்காதீங்க. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் நம்ம அந்த நம்மளோட கோல் வந்து நம்ம அடைய முடியும். சரி, ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன டயட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நோ சுகர் டயட் தான். சுகர் வந்து நான் ஒயிட் சுகரும் எடுக்க மாட்டேன், ப்ரௌன் சுகருமே எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹனியுமே நான் எடுக்கல. அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து தான் நான் ஹனி எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் சுகர் மட்டும் கட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட பாதி கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சுகர் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 14 டேஸ்லேயே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கூட என்னோடய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல ரொம்ப டேனாக இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவுமே சரி, என்னோடய நெக் ஏரியா ஃபுல்லாகவுமே எனக்கு பிளாக்காக தான் இருக்கும். அந்த பிளாக் எல்லாமே, இந்த டேன்னஸ் எல்லாமே ரிமூவ் ஆச்சு. அப்புறமா என்னோடய ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ கிடைச்சிது. நெக்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும், இப்போ டயட்டில் இருந்தோம் அப்படின்னா நான் ரைஸ் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ரைஸ் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் குவான்டிட்டி. இப்போது 100 grams ஆஃப் ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ட்வைஸ் த அமௌண்ட்டு நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சுண்டல் எடுத்துக்கலாம். அதில் ஃபைபர் கண்டென்ட்டு, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. சிக்கன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சிக்கனோட பிரெஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃப்ரைட் ஐட்டம்ஸ்னா போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணது, ஷாலோ ஃப்ரை பண்ணது, அது எல்லாமே நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ட் ஐட்டம்ஸ் அந்த குர்குரே, லேஸ் பேக்கெட்டு, பிஸ்கெட்ஸ் முக்கியமாக ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, மைதா ஐட்டம்ஸ் கட் பண்ணிட்டேன். அதை தவிர்த்து நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவனி அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசி, அதுக்கப்புறம் இந்த திணை வகைகள், அப்புறம் பூங்கார் அரிசின்னு ஒன்று இருக்குது. அது லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அரிசி அது. ஸோ நீங்கள் அந்த ரைஸ்லாமே கூட நம்ம ஒயிட் ரைஸ் எப்படி குக் பண்ணுறோமோ அதே மாதிரி குக் பண்ணிவிட்டு சேம் குவான்டிட்டி அந்த 100 grams ஆஃப் அந்த ரைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் கூட வந்து ஏதாச்சும் ஒரு குழம்பு வீட்டில் செய்கிறது அந்த கிரேவிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கிங்க்கு நான் ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணலாம், பட் அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, அந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த விதம் வந்து என்னென்னா நீங்கள் 1 tablespoon அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் அதிகமாகச்சுனாலும் அதில் கேலரிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஆயில் கம்மி பண்ணிக்கலாம். இது இன்னும் பெட்டர் வே என்னென்னா நீங்கள் கீ யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் வேயாக இருக்கும். ஏன்னா அது வந்து குட் கண்டென்ட், குட் ஃபேட் அது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கீ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கீயுமே வந்து குவான்டிட்டி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. கீ சாப்பிடணுமேனு சொல்லிட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் ஒரு ஃபேட் கண்டென்ட்டில் போயிட்டு நமக்கு ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கு வந்து நிறைய எடுத்துக்கலாம். அது ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையன்னா நீங்கள் 1 டேக்கு 2 முழு முட்டை சாப்பிடலாம். அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஒயிட் எக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லோ எக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஒயிட் எக் எடுத்துக்கோங்க. இந்த சுண்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த டயட் மட்டும் ஃபாலோ பண்ணேன்னா சக்ஸஸ் பண்ணிடலாமா, வெயிட் லாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் இன்னும் பெட்டர் வே என்னென்னா நீங்கள் அது கூட வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். முக்கியமானது அதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% டயட் நமக்கு ஹெல்ப் பண்ணும், 50% ஒர்க் அவுட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? ஒர்க் அவுட்ஸ் எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணேன்னா யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு யூடியூப்பில் வரக்கூடிய அந்த வீடியோஸ் பார்த்து தான் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன். நான் வந்து இப்போது ஒரு நாளும் ஒரு வீடியோஸ் வந்து சர்ச் பண்ண மாட்டேன். கான்ஸ்டண்ட்டாக ஒரு வீடியோ எடுத்தேன்னா அந்த வீடியோ வந்து நான் ஒரு 3 செட்டோ இல்லை 2 செட் அந்த மாதிரி பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் போங்க. வாக்கிங் வந்து ஒரு 30 minutes வாக்கிங் கூட போதும். இல்லை இனிஷியல் ஸ்டேட்டில் நீங்கள் ஒரு 10 to 15 minutes வாக்கிங் போனீங்கனாலும் அது பெட்டர் தான். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் இறங்குன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா ஒரு நாள்லேயே நம்மளோட பாடி வந்து அந்த
ப்ரெஷர் பாயிண்ட் அந்த நம்ம பாடி வந்து அது ஏற்றுக்காது. ஸோ நம்ம அடுத்த நாள் பண்ணும் போது நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும் போது நம்மளோட கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கு முக்கியமான காரணமே வந்து கன்சிஸ்டன்சி தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிங்க. நம்ம வந்து இப்போது நீங்கள் கூகுளில் கூட போயிட்டு செக் பண்ணிங்கன்னா நம்ம பாடி வெயிட்டுக்கு இவ்வளோ லிட்டர்ஸ் தண்ணி நம்ம குடிக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒன் டேக்கு வந்து ஒரு கோல் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து நான் குடிக்கணும் இன்னைக்குள்ள, இல்லை 3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோல் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வாட்டர் பாட்டில், இதுதான் என்னோட வாட்டர் பாட்டில் 700 ml இருக்கும். ஸோ நான் வந்து டெய்லி என்ன பண்ணுவேன்னா 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் இன்டேக் பண்ணுவேன். முடியாத பட்சத்தில் நான் இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகிறேன் அப்படின்னா அந்த டேஸில் மட்டும் நம்ம ரெஸ்ட் ரூம் போக முடியாதுன்னும் போது நான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக குடிச்சுப்பேன். பட் மற்றபடி நான் வீட்டில் இருக்கும் போதும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகும்போதும் சரி, எப்போவுமே அந்த பாட்டில் வந்து என் கூடவே தான் இருக்கும். நம்ம ரெஸ்ட் ரூம் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் தண்ணி நிறைய குடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்ம டின்னர் வந்து எப்போவுமே அந்த 7 PM நம்ம சாப்பிட ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 7 PM சாப்பிட்டோன்னா நம்மளோட ஸ்லீப்பிங் ஹார்ஸ் வந்து ஒரு 9க்கு நீங்கள் தூங்குறீங்க இல்லை 10க்கு தூங்குறீங்கன்னா நீங்கள் டின்னர் முடிச்சதுக்கும் அந்த நீங்கள் தூங்க போகிற டைமுக்கு இடையில வந்து நிறைய டைம் இருக்கும்போது உங்களோட டைஜஸ்டிவ் வந்து சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இப்போ வரைக்குமே எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு டேயில் நான் ஸ்டார்ட் பண்ண அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. என்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா March 18th 2024. ஓகேங்களா. அந்த டேட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நானும் என்னோட அண்ணா வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒழுங்காக டயட் ஸ்டார்ட் பண்ணணும், நான் டயட்டில் இருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சதை விட என் அண்ணா தான் வந்து முழுக்க நினச்சது. ஸோ என் அண்ணா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களும் வந்து என் கூட டயட் இருந்தாங்க. ஸோ அந்த டேயில் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா 7க்கு மேலே நம்ம ஃபுட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். அது மண்டே. ஓகேங்களா. ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நான் சாப்பிட்டேன். மண்டே மார்னிங் நான் சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து சப்பாத்தி கொண்டு போனேன். 2 சப்பாத்தியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா. சப்பாத்தியில் ஆயில் கிடையாது. ஸோ சப்பாத்தி வீட்டில் செஞ்ச கிரேவி அது சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஆஃபீஸ் நான் லஞ்ச் ஒரு 2 o'clock முடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 2 o'clockல இருந்து நான் ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்கு 7க்கு மேலே ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடலை. ஸோ நிஜமாலுமே நடந்த கதை இது. வீட்டில் வந்து வாட்டர் மெலன் நாங்கள் வந்து சண்டே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். நம்ம வந்து இதை தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஒரு கொடூரமாக நான் சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு அவ்வளோ ஒரு பசி. இப்போது ரொம்ப பசியில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா எப்படி ஒரு அக்ரெசிவாக சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து சாப்பிட்டது என்ன, நம்ம என்ன எப்படி சாப்பிட்றோம், அது எனக்கே ஒரு ஆச்சரியமான காரியம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ சாப்பிடும் என் அண்ணா என்ன சொல்லுவாங்க, நீ சாப்பிட்றது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் அண்ணா ரசிப்பாங்க. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கும்ல, ஒருத்தவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்க்கணுன்ட்டு அந்த மாதிரி கேட்டகரி அண்ணா. ஆனால் அன்றைக்கி நான் சாப்பிட்டது நிஜமாலுமே ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மாதிரி இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பசி இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப உங்களை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு நான் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், கம்மியாக தான் சாப்பிட்ணும், கம்மியாக சாப்பிட்டா தான் வெயிட் லாஸ் ஆகுன்றது கிடையவே கிடையாது. நம்ம சாப்பிட்ற பொருள் கேலரிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 இட்லிக்கு வந்து நம்மளோட ஸ்டமக் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அடாப்ட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி, நம்ம இன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்டமக்குக்கு தெரியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 4க்கு பதில் 3 இட்லி 3 இட்லி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 இட்லி வந்து கண்டிப்பாக பசி தாங்காது தான். அது இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3 இட்லியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு எக்கு வந்து வச்சுக்கோங்க. 1 இல்லை 2 எக்கு வச்சுக்கோங்க. மற்றபடி இருக்கக்கூடிய எக்ஸ் எல்லாமே ஒயிட் எக்ஸாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட் ரைஸே எடுக்க வேணாம்னு சொல்லலை. வீக்லி 6-7 டேஸ் இருக்குன்னா அதில் 1 or 2 டேஸில் நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க டேஸில் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியோ இல்லை குதிரைவாலி அரிசி இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சொல்கிறேனே நீங்கள் என்ன ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணிங்களா, ஒழுங்காக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக கிடையாது. இனிஷியல் ஸ்டேட்டில் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பாடியில் நான் ஒரு சேஞ்சஸ் பார்த்தேன் இல்லைங்களா. இப்போ நான் வந்து இப்போ என்னோட பாடி வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுறது வந்து இன்னொரு பாயிண்ட் நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிறேன் என்னன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா யாருமே நம்மளை வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட்டில் நம்மளோட பாடி வெயிட் லாஸ் ஆகும் போது நிஜமாலுமே சொல்கிறேன், மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோன்ட்டு கண்டிப்பாக தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளோட பாடியில் ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெஸ்ஸில் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து பிடிக்குது, எந்த இடத்துல டைட்டாக இருக்குதுன்ட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேட்டில் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் ஸ்டார்டிங்லேயே யாருமே நம்மளை நீ உடம்பு குறைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலையேன்ட்டு தயவு செய்து நினச்சிட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணதான் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து நமக்கு தெரியும். அண்ட் தென் என்னன்னா, நம்ம வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்டெப்பை விட்டு நம்ம கீழே இறங்கவே மாட்டோம், முன்னேறிட்டே தான் போவோம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு தான் நம்ம முன்னாடி போயிட்டே இருப்போம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட வெயிட்டை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அதுதான். நான் டயட் இருக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வெயிட்டை நான் செக் பண்ணவே இல்லை. அப்ராக்சிமேட்டாக நான் 1 மந்த் கழித்து செக் பண்ண வெயிட்டை தான் நான் வந்து போட்டிருப்பேன் போஸ்ட்டில். அதனால நீங்கள் வந்து நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வெயிட் செக் பண்ணிக்கோங்க. வெயிட் செக் பண்ணிவிட்டு என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது மாதிரி உங்களோட கேலரிஸ் இன்டேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கால்குலேட்டர் இருக்கும். ஸோ அந்த கால்குலேட்டரில் போயிட்டு உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட ஜெண்டர் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்ஸுக்கு எல்லாமே கேலரிஸ் கால்குலேட் பண்ணுறது நான் கூகுள் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போது ஒரு 3 இட்லி எடுக்கிறீங்கன்னா 3 இட்லியோட கேலரிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்ற ஃபுட்டோட கேலரி, ஈவினிங் 7க்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய அந்த கேலரிஸ் மொத்தமாக கால்குலேட் பண்ணி உங்களோட டேக்கு இவ்வளோ கேலரிஸ்னு இருக்கும்ல, அதுக்குள்ளே வருதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. முக்கியமான விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுற போது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் தயவு செய்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டயட்டுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து நிஜமாலுமே பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு மட்டும் இல்லாமல் அதோட ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நானும் அண்ணாவும் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸோ தட் அதில் நாங்கள் டிஷ்ஷஸ்ஸு, அதுக்கப்புறம் நான் பண்ண ஒர்க் அவுட்ஸு, அந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் திங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் இருந்தது என்னென்னா, ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நான் 2 மந்த்துக்குள்ளே இவ்வளோ கேஜிஸ் கம்மி பண்ணணும், 3 மந்த்துக்குள்ளே இவ்வளோ கேஜிஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதை வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி இந்த டைமுக்குள்ளே நான் இவ்வளோ கேஜிஸ் கம்மி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம மைண்டுக்கு முக்கியமாக அது நல்லது கிடையாது. என்ன நடக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நான் கம்மி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே டிப்ரெஸ்ட் ஆகிறத தவிர்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். அதனால் இந்த மாதிரி அந்த பாயிண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணது March 18. நான் இன்னும் இப்போ வரைக்குமே நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுமாதிரி கன்சிஸ்டன்சியாக பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு சில நேரத்தில் நானே வந்து கொஞ்சம் பாடி பெயினாக இருக்குது, அப்புறம் நான் டயர்டாக ஃபீல் பண்ணேன்னா நான் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இன்ன வரைக்குமே நான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் எவ்வளோ கேஜிஸ் கம்மி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக நான் 90 கேஜிஸ் இருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 56.8 இருக்கேன். ஸோ அவ்வளோதான்.